வணக்கம் நேயர்களே. துலாம் ராசி ஜாதகர்களுக்கு ஒரு புத்தாண்டு பலனும் தை மாத பொங்கல் பலனும் வருங்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு சிறு பலனையும் நாம் பதிவு செய்கிறோம். அனைத்து ஜாதகர்களும் மக்களும் அடியனுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிடர் புதன்வி சிவசுப்பிரமணியம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் ஆதரவு தரணும். அப்போ தான் நாம் அடுத்தடுத்து நல்ல பதிவுகளை சிறப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சரிங்க, இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறீங்க. கொடுங்க, ஜாதகம் பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய ஜாதகம், நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ராசியில் சுவாதி நட்சத்திரம் கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. பொதுவாக வந்துங்க, துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் மூணுமே இருக்குங்க. இப்படி இருக்கிறப்போ ராசி லக்னம் நட்சத்திரம் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகர் வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வழிநடத்திட்டு இருப்பாங்க. ராகு திசைக்கும் அடுத்தது குரு திசை, சனீஸ்வரன் திசை, புதன் திசை, இது போன்ற திசா காலங்களில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் அமையும். பொதுவாகவே துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு தாரக மந்திரம். சீக்கிரமாக யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. கோபம் வருங்க, டென்ஷன் வரும், ஆனாலும் நியாயத்துக்காக கோபப்படுவீங்க. எல்லாரையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடை போட்டு தான் பார்ப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரிங்க, நியாயம்னா நியாயம்தான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தான் நீங்கள் வந்துங்க துலாம் ராசியில் பிறந்து வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்பங்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு வந்துங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மறுசுழற்சி, ஒரு நல்ல காலம்னு சொல்லலாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியை கடந்து நீங்கள் வந்தாச்சுங்க. இப்போது அர்த்தாஷ்டம சனி வந்து விருச்சிக ராசிக்கு போயிட்டுருக்கு. அது அடுத்த சனி பயிற்சியில் அந்த அர்த்தாஷ்டம சனி விலகிடும். உங்களுக்கு குரு பார்க்குறாருங்க இந்த வருஷம். இந்த குரு பார்வை வந்துங்க 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பூர்வீக ஸ்தானமாக, புண்ணிய ஸ்தானமாக, பாக்கியஸ்தானமாக குரு பார்க்கறதுனாலங்க, குரு பார்த்தால் உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு திசா புத்தியினுடைய அடிப்படையில் வந்துங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ எல்லா ஜோசிகாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்பர் 1வது இடத்துல வந்துங்க துலாம் ராசியை வச்சு பதிவுகள் நிறைய வருதுன்னு சொல்லி அடியான்கிட்ட சந்தேகங்கள் கேட்குறாங்க. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய திசா புத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு சுப திசை, அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்துங்க திசைகள் வந்து எது நன்மை செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு காரணம் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்துங்க உங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்ற ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும், சூரிய பகவான் நேசம் பெற்ற ராசியில் பிறந்திருக்கிறீங்க, குரு பகவான் பகை பெற்ற ராசியில் பிறந்திருக்கிறீங்க, அதே சமயம் தராசு சின்னமாக இருக்கிறீங்க, அத்தனை பேர்த்தையும் எடை போட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் வந்துங்க உங்களுக்கு அந்த திசா புத்தியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து நன்மைகளும் தீமைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுப்பலன் சொல்கிறவர்களெல்லாம் நீங்கள் கேட்டுட்டுங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட நீங்கள் வந்துங்க ஜாதகத்தை கொடுத்து முழு பலன்களை தெரிஞ்சுட்டுங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாம்.
அதற்கு அடியேன் நான் காத்திருக்கிறேனுங்க. என்னுடைய தொலைபேசி நம்பரில் வந்துங்க நீங்கள் தாராளமாக என்னை கூப்பிடலாங்க. அடியேனை கூப்பிடலாம். நிச்சயமாக வந்துங்க ஜாதகம் பார்க்கலாம். நல்ல ஒரு வழியை காட்டும் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த ஜோதிடரை நீங்கள் நம்புங்க. நீங்கள் நல்லா இருங்க. அதே சமயம் ஸ்ரீரங்க பெருமானை வந்துங்க நீங்கள் வணங்கிட்டு நல்லா இருக்கிறதுக்கு அடியேன் வாழ்த்துறேனுங்க. நன்றி, வணக்கம்.